தமிழ்நாட்டின் ஒரு பழமையான கிராமம் இருந்தது. அங்கு சட்டம் எதுவும் எழுதப்படவில்லை. ஆனால் நீதியை காக்கும் ஒரு சக்தி இருந்தது. அவன் பெயர் முனியப்பன். முனியப்பன் ஒரு கடவுள் மட்டுமல்ல, அவன் கிராமத்தின் காவலன். அநியாயம் செய்தவன் யாராயினும் தண்டனை உறுதி. பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த மண்ணில் அநியாயம் தலை தூக்கியது. அப்போது மனிதன் அல்ல, ஒரு சக்தி எழுந்தது. அவன் ஒரு முனி, தவம் செய்தவன், கிராமத்துக்காக தன் உயிரையே தியாகம் செய்தவன். அந்த தியாகமே அவனை தெய்வமாக மாற்றியது. அன்று பிறந்தவன்தான் முனியப்பன். ஒரு செல்வந்தன் அநியாயமாக நிலங்களை பறித்தான். அன்று இரவு கிராமம் அமைதியாக இருந்தது. அவன் கனவில் ஒரு கருஞ்சிவப்பு உருவம் கையில் அருவாளுடன், "நீ நீதியை மீறினாய்" என்று சொன்னது. மறுநாள் அநியாயக்காரன் காணாமல் போனான். கிராமம் புரிந்து கொண்டது, நீதி விழித்தது என்று. அந்த இடத்தில் ஒரு சிறிய கல், பின் ஒரு கோவில். நீதிக்காக வேண்டினால் முனியப்பன் கைவிட மாட்டான். ஆனால் பொய் சொன்னால் தண்டனை உறுதி. இன்றும் பல கிராமங்களில் முனியப்பன் காவல் காக்கிறார். முனியப்பன் சொல்லும் பாடம் ஒன்று: நீதி தாமதமாகலாம், ஆனால் தவறாது. அவன் பயத்துக்கான தெய்வம் அல்ல, அவன் பாதுகாப்பின் சின்னம். பலர் சொல்வார்கள், முனியப்பன் உன் உயிரை காப்பாத்தினார் என்று. நீதி வாழும் இடத்தில் முனியப்பன் வாழ்கிறான். அநியாயம் தலை தூக்கும் இடத்தில் அவன் விழித்திருப்பான்.